Meenakshi College of Nursing, Mangadu and Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram, BSc, MSc and Post Basic BSc. இவங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. ஊருக்குள் ஸ்கெட்ச் போடும் கும்பல், பதற்றத்தில் ஊர் மக்கள், காக்கிகள் போடும் திட்டம். திருப்பத்தூரில் திக் திக். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் நடக்கும் வாகன திருட்டு, செயின் பறிப்பு போன்ற குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வந்தனர். அலுவலகம், மருத்துவமனை மற்றும் வீட்டு வாசலில் நிற்க வைக்கப்படும் வாகனங்கள் தொடர்ந்து திருடப்பட்டு வந்தன. மேலும் இது குறித்து பல்வேறு புகார்கள் சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு அருகே உள்ள காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் சார்பில் கொடுக்கப்பட்டு வந்தது. அதன் பேரில் அந்த புகார்களை எடுத்துக்கொண்ட போலீசார் இது குறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள யாசின் தெருவைச் சேர்ந்தவர் முகமது சலீம். இவர் அங்குள்ள தனியார் தோல் தொழிற்சாலையில் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் முகமது சலீம் சொந்தமாக ரேஞ்சர் வகை சைக்கிள் ஒன்றை வைத்திருந்தார். இதற்கிடையில் இவரது வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரேஞ்சர் சைக்கிளை திடீரென வீட்டுக்குள் நுழைந்த மர்ம நபர் திருடிச் சென்றுள்ளார். இதன் காட்சிகள் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட சிசிடிவி காட்சிகளுடன் வாணியம்பாடி நகர காவல் நிலையத்தில் முகமது சலீம் புகார் அளித்தார். அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட காவல்துறையினர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து சைக்கிளை திருடிச் சென்ற மர்ம நபரை தேடி வருகின்றனர். அதேபோல் ஆம்பூர் பஜார் பகுதியில் விஜயன் என்பவருக்கு சொந்தமான மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட பூஜை பொருட்கள் விற்கும் கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் எப்போதும் ஆள் நடமாட்டம் அதிகமுள்ள பஜார் பகுதியில் திடீரென உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் விஜயன் கடைக்குள் புகுந்து கல்லா பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த 36,000 ரூபாய் ரொக்க பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். அப்போது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த விஜயன் இது தொடர்பாக ஆம்பூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தற்போது இந்த கொள்ளை விவகாரத்தில் குற்றவாளிகளை வலைவீசி தேடி வருகின்றனர். அதே நேரம் வாணியம்பாடி மற்றும் ஆம்பூர் பகுதிகளில் ஒரே நாளில் அடுத்தடுத்து போட்டோஷாப், வீடு, கடை ஆகிய இடங்களில் கேமரா, லேப்டாப், சைக்கிள் மற்றும் பணம் உள்ளிட்ட 2 லட்சம் மதிப்பிலான பொருட்களை மர்ம நபர்கள் அடுத்தடுத்து கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதனிடையே வாணியம்பாடி மற்றும் ஆம்பூர் பகுதிகளில் நடக்கும் தொடர் கொள்ளை சம்பவங்கள் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடையில் இறங்கணும், எதுவுமே கடக்காமல் போயிட்டுருக்கேன். அந்த பைக்கில் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.